வருகின்ற 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் மாண்புமிகு சின்னம்மா அவர்களே அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எங்கள் பசும்பொன் மக்கள் தேசிய இந்த கட்சியிற்கு 2 சீட் அம்மா வழங்கியுள்ளார்கள். அந்த 2 தொகுதிகளிலும் கண்டிப்பான முறையில் வெற்றி பெற்று வரணும் தம்பி அப்படின்னு சொல்லி சின்னம்மா ஆசி வழங்கியிருக்காங்க. அதுபோக தென் மாவட்டத்தில் மாண்புமிகு சின்னம்மா நியமித்துள்ள அத்தனை வேட்பாளர்களும் வெற்றி பெற வேண்டும் என்று என்னிடம் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பசும்பொன் மக்கள் தேசம் இந்த கட்சியின் நிறுவனராக நான் சாத்தூர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன். எங்களது கட்சியின் துணைத் தலைவர் மாடசாமி அவர்கள் ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அன்பு சகோதரர் கணேசன் அவர்கள் சிவகாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். எங்களது தோழமை இயக்கங்கள் அனைத்தும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துள்ளார்கள். டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களும் நவரசநாயகன் கார்த்திக் அவர்களும் ஆதரவு அளித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த துரோகத்தை எங்கள் முக்குளத்தோர் சமுதாய மக்கள் இதுவரைக்கும் மறக்கல. கடந்த ஆட்சியில் எப்படி அவரை தோற்கடித்தோமோ அதே வேகம் இன்னமும் எங்களுக்கு இருக்கு. மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு இவர்கள் அனைவரும் செய்த துரோகம் அவர்களுடைய உடல்நிலையே பாதித்துள்ளது. அந்த அளவுக்கு அவர்கள் துரோகம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எதிரியை விட அந்த துரோகிகளை கண்டிப்பான முறையில் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் மாண்புமிகு சின்னம்மா கூட நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுக்கு பாஜக என்பது மாற்று கட்சி கிடையாது, அதுவும் எடப்பாடி பழனிசாமி கட்சி தான் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொடுத்தோம். எங்க ஒட்டுமொத்த முக்குளத்தோர் மனதிலும் அப்படிதான் தோன்றுகிறது. தற்போது தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்ப்பலை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. பிஜேபிக்கு எதிர்ப்பலை இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எங்கள் முக்குளத்தோர் சமூக அரசியல் அதிகாரத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் மிகவும் கேள்விக்குறியாக்கின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையான அந்த என்டிஏ கூட்டணியை கண்டிப்பான முறையில் தமிழகத்தில் தோற்கடிப்போம் என்று இதன் மூலம் தெரியப்படுத்துகிறேன். சாத்தூர் தொகுதியில் அமோக வெற்றி நாங்கள் பெறுவோம். ஏன்னா என்னுடைய மக்கள் மனசுல 24 மணி நேரமும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். நாங்கள் தற்போது களத்துக்கு வரவில்லை. முக்குளத்தோர் என்று சொல்லிக் கொண்டு தற்போது அரசியல் வந்தவுடன் தேர்தல் வந்தவுடன் தான் என்னுடைய மக்களை சந்திக்க எல்லாரும் வருவாங்க. தேசிய கட்சியில் உள்ளவங்களும் திராவிட கட்சியில் உள்ளவங்களும் நான் இப்பதான் தேவமாரி முக்குளத்தோர் சொல்லி வருவாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. 24 மணி நேரம் எங்க சமுதாய மக்களுக்கு நலனுக்காக போராடி இருக்கிறோம். எத்தனையோ பொய் வழக்குகளை நாங்க கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தியிருக்கோம், சிறை சென்றிருக்கோம். அப்படி இப்போது உள்ள தேசிய கட்சியில் உள்ள திராவிட கட்சியில் உள்ள யாராவது ஒரு தேவர் சமுதாய வேட்பாளர் சிறைக்கு போயிருக்காங்களா? அந்த சமூகத்திற்கு கிடையாது. அதனால கடுமை இந்த எங்களுடைய மக்கள் சிந்தாமல் சிதறாமல் சாத்தூர் தொகுதியிலும் ஆலங்குளம் தொகுதியிலும் சின்னம்மா அறிவித்த அத்தனை வேட்பாளர்களுக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பான முறையில் சாத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று அனைத்து சமூக மக்களுக்கும் பாதுகாவலனாக இந்த இசக்கி ராஜா இருப்பேன் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சொல்றது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வேலை செய்ய மாட்டீங்க. ஆனா திமுக ஏற்கனவே ஆளுங்கட்சியா இருக்கு, அவங்க ரொம்ப வலுவா இருக்காங்களே சார், அதை பத்தி நீங்க அதாவது சார் எப்படின்னா திமுக அரசாங்கத்தில் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தற்போது உள்ள சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி யாரோட, அதாவது எப்படின்னா ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலமைச்சர் தான் பேச்சு, அதாவது எப்படின்னா ஒரு
ஒரு ஸ்டடியா இருக்கும்னு நினைக்கிறோம், ஒரு திறமையா இருக்கும்னு நினைக்கிறோம். டெல்லியில போய் நான் பேசிட்டு வரேன், டெல்லியில போய் நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வச்சா நாளைக்கு தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் டெல்லியில போய் கேட்டு வரணும்னு சொல்லுவாரு. அதனால சொல்றேன், திமுக அரசாங்கம் அமைந்தாலும் சரி அவர்களோடு நாங்கள் ஃபைட் பண்ணுவோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதாவது என்னன்னா அனைத்துக்கும் வந்து தமிழராக இருக்கட்டும், நிலமா இருக்கட்டும், நீரா இருக்கட்டும், அத்தனையும் திருடு போயிருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் திருடு போகுது. எல்லா ஆட்சியிலையும் வந்து மண்ணெல்லாம் கொள்ளையடிக்காங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. மலைகளை வந்து வெட்டுறாங்க. யார் தடுத்திருக்கிறா? எந்த அமைப்புகள் தடுத்திருக்கு? கிடையாது. அப்போ அவகாட்டியும் அதாவது எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லியோட கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்காரு. அது எங்களது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நடக்கும் வரை அது நடக்காது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா சின்னம்மா அவர்களுடைய ஆட்சி இல்லாமல் தென் மாவட்டத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், முக்குளத்தோர் வாக்கு வங்கிகள் வந்து மிகவும் அதிகமாக உள்ளது. நாங்கள் தான் தீர்மானிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கும். அதுக்காண்டி ஒரு கௌரவத்தில் நான் சொல்லலை. எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை மிகவும் கேள்விக்குறியா இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் மிகவும் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களுக்கான கோரிக்கைகள் நிறைய நிறைவேறலை. அதனால இவங்க நினைச்சுக்கிட்டாங்க எப்படியாவது முக்குளத்தர் வந்து தேர்தல் வந்த உடனே வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது கனவுல கூட நடக்காது. என்டிஏ கூட்டணியில் உள்ள அத்தனை வேட்பாளர்களையும் படுதோல்வி அடைய செய்வோம். அதுதான் எங்களுடைய சத்திய வாக்கா நாங்கள் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அதனால எங்களுடைய பிரச்சாரம் என்பது தீவிரமாக இருக்கும். எங்களுடைய மக்கள் அனைத்து மக்களுமே எங்களை புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அனைத்து சமூக மக்களுக்கும் அதிகாரம் கொடுத்தவர். அவர் எத்தனையோ வேற எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஆக்கியிருக்காங்க. மக்களுக்கு நல்லது செய்யட்டும் சொல்லி சாதி பார்க்காம தான் அந்த அம்மா செஞ்சிருக்கு. அந்த அம்மாவுடைய வாக்கு சத்தியமா இருக்கும். எப்படி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தன்னுடைய கணவரை ஆங்கிலேயர்கள் கொலை செய்த பிறகு, கொலை செய்து கோட்டையை பிடித்த பிறகு அந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் பழி வாங்கி காத்திருந்து படை திரட்டி பழி வாங்கி அந்த சிவகங்கை அரண்மனையை கைப்பற்றி ஆட்சி புரிந்தார்களோ அதே போல் எங்களது மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கங்கணம் கட்டி இருக்கிறாங்க. இந்த 2026 தேர்தலில் அத்தனை வேட்பாளர்களையும் தோற்கடித்து ஆட்சியை யாரு தீர்மானிக்க வேண்டும் என்ற முடிவில் வருவார்கள். அதிமுகவை கைப்பற்றுவார்கள் என்று அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த சின்ன மருது பெரிய மருது எப்படி அந்த வேலுநாச்சியாருக்கு துணையாக இருந்தாங்களோ அதே போல் இந்த இசக்கி ராஜா அந்த சின்ன மருது பெருமருதாக எங்களது சின்னம்மாவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருந்து நாங்கள் வழி நடத்துவோம். அம்மாவோட வழியில் நாங்கள் நடப்போம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய கணவன் இறந்து அந்த துக்க விழாவில் கூட கலந்துவிடக்கூடாது அப்படின்னு நினைச்சவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம. அதனால கண்டிப்பான முறையில் அவரை தோற்கடிச்சு துரோகத்தில் ஈடுபட்டவர்கள் என்னைக்கும் தமிழகத்தில் வெல்ல முடியாது என்பதை நாங்கள் வரலாற்று உருமா நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த ஆண்டோடு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி அதாவது எப்படின்னா அதனுடைய அரசியல் முடிவுக்கு வருது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே.